சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாஜக நிர்வாகி வினோஜ் பி செல்வத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை, கருநாகராஜன் வீடுகள் முன்பும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதாக 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக சார்பில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாஜக நிர்வாகி வினோஜ் பி செல்வத்தை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அதோடு தமிழ்நாடு பாஜகவின் முக்கிய தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை, கருநாகராஜன் வீடுகள் முன்பும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதாக 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக சார்பில் இன்று முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட இருந்த பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பொழுது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இப்போ குறிப்பாக சென்னையில் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற இருக்கிறதா தகவல் நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் வீட்டில், பலருடைய வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அதாவது சென்னையிலும் மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் இவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக இந்த டாஸ்மாக் ஊழல் ஆதரவு, டாஸ்மாக் மாஃபியா ஆதரவு அரசாங்கம் கைது செய்திருப்பது, தடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். தமிழகத்தில் இருக்கின்ற பாசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்டோட இந்த ஜனநாயக விரோத போக்கை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினர் இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது நான் திருப்பியும் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. பல ஆண்டுகள் காங்கிரஸ் மற்றும் இந்து விரோத சக்திகள் அயோத்தி ராமர் கோவில் பிரச்சனையில் முலாயம் சிங் ஆட்சியில் பல கரசேவர்களை கொலை செய்தார்கள். நாடு முழுவதும் கரசேவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கருணாநிதியின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் 6000 பேர் கைது செய்யப்பட்டது 89ல். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஏன்னா நான் அப்போ கார்சேவா சமிதிக்கு மாவட்ட தலைவராக இருந்தவன். ஆகவே இந்த தீய சக்தி திமுக எங்களுடைய போராட்டத்தை தடுக்கலாம், அவர்கள் ஏதோ இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, எப்படி நெருப்பு கோழி மண்ணுக்குள்ள தன்னோட மூக்கம் மறைச்சிக்கிண்டு உலகமே இருந்து இருக்குன்னு நினைக்கிற மாதிரி இவங்க எங்களை தடுத்தால் அதன் மூலமாக இவர்களுடைய ஊழலை மறைத்து விடலாம் நினைக்கிறாங்க. They will see their Waterloo in 2026. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நல்லது. டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக சார்பில் இன்று முற்றுகை போராட்டம் அறிவித்த நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாஜக நிர்வாகி வினோஜ் பி செல்வத்தை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை, கருநாகராஜன் வீடுகள் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதாக 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக சார்பில் இன்று முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட இருந்த நிலையில் பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாஜக நிர்வாகி வினோஜ் பி செல்வத்தை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து
இன்று அதனுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பாக முறைகேடுகள் தொடர்பாக சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் 1000 கோடி வரை முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. எனவே டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் இன்று போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறை மறுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைது நடவடிக்கையை இன்று காலையிலிருந்து சென்னை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தடையை மீறி டாஸ்மாக் அலுவலகத்திற்கு முற்றுகை போராட்டத்திற்கு வரக்கூடிய பாஜகவினரை போலீசார் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது வரை 25 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் குறிப்பாக துணைத் தலைவர் கரு நாகராஜன், பாஜகவுடைய மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் ஆகியோருடைய வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போராட்டத்திற்காக புறப்பட்ட வினோஜ் பி செல்வத்தை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல மற்றவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வருவ காரணத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.